இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் வந்து ரைஸ். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கலாம். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பேன் வந்து சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து பொரியட்டும். கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. துருவன கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட் வந்து நல்லா வதங்கட்டும். கேரட் வந்து நல்லா வதங்கட்டும். வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.